ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெட்டி வந்து சக்தியை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிற அண்ணே, உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லி சக்தி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, நீ எதுவும் பேச வேணாம். இன்னைக்கு 4 பேர் பெத்த தாயை வந்து தெருவில் விட்டுட்டானுங்களேன்னு நம்ம குடும்பத்தையும் உன்னை தானடா அசிங்கப்படுத்துவாங்க. இங்க பாரு, எப்படித்தான் இருந்தாலும் அம்மா தான், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம வெட்டி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. இங்க பாருமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது. அது மாதிரி தான் முடிஞ்சு போன உறவும் முடிஞ்சு போனது தான். அது போனதாவே இருக்கட்டும். உனக்கு 2 பசங்கம்மா நாங்க இருக்கோம், நீ இதை பற்றியும் கவலைப்படாதம்மா, தைரியமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வெட்டி வந்து ஆறுதல் படுத்துறாங்க. காந்திமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி வீட்டை தான் காமிக்கிறாங்க. கோமதி வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. பார்க்கும்போது ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. டேய், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னால் தானே என் அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என் அம்மாவை நான் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன்டா. இங்கே பாரு, நான் அப்படி என்ன தப்புடா பண்ணேன்? சரி, தப்புதான் பண்ணாலும் என் அம்மா கிட்டே எத்தனை வாட்டி நான் கதைக்க போயிருப்பேன். கடைசியில் என் அம்மா கூட பேச முடியாமல் போயிடுச்சு. ஏண்டா, என் அம்மாவை நடுத்தெருவில் கொண்டு நிப்பாட்டுறானுங்களே, இந்த வீட்டில் வச்சிருக்க இடையிலன்னு வச்சுட்டானுங்களா? இங்கே பாருடா, என் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா, என் அம்மாவை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவேன். நான் என் அம்மாவை ராணி மாதிரி பார்த்துப்பேன். ஏண்டா நம்ம அம்மாவுக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுக்கா? அதான் அங்க 2 தடிமாடுங்க இருக்கானுங்களே, அவனுங்க இருக்கும் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா, எல்லாமே சரியாயிடுக்கா, அம்மாவும் கூட வந்து பேசுவாங்கக்கா, ப்ளீஸ் அழாதக்கா அப்படின்னு சொல்லி பழனி வந்து சமாதானப்படுத்துறாங்க. எப்படிரா என்னால சமாதானமாக முடியும்? தாய்ப்பாசங்கிறது தாய்ப்பாசம் தாண்டா. இப்போ எனக்கு 5 பசங்க இருக்காங்க, அதுல ஒருத்தர் பேசாம இருந்தாலும் என் உசுரே போகுதுடா. அதே மாதிரி தான் என் அம்மாவுக்கும் நான் 30 வருஷமா அவங்க கூட பேசாம இருந்திருக்கேன். அப்ப அவங்களுக்கு எப்படிடா இருந்திருக்கும்? தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுததும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பாண்டியனால தாங்கவே முடியல. உடனே வெளியில வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து சக்தி வட்டி 2 பேருமே வண்டியை முன்னாடி வந்து நிப்பாட்டிடுறாங்க. இதை வந்து நம்ம கதிர் வந்து பார்த்துட்டு, அப்பா என்னவாப்பா தெரியலடா, வண்டியை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க அப்படின்னதும், என்ன வேணும், வண்டி எடுங்க அப்படின்னதோ, ஆனா 2 விடுங்க, இவனுக்கு 2 வழி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சக்தி வந்து கோபமா பேசுறாங்க. அப்பா, இவங்க கூட எல்லாம் சண்டைக்கு போனாதான் சரி வரும். டேய், சண்டையெல்லாம் தீர்வாகாது, சும்மா அமைதியா இருந்துக்கோ அப்படின்னதும் வெட்டி வந்து சக்தியை வண்டி எடுக்க சொல்றாங்க. இருங்க, சண்டைக்கு வரப்போறாமல, கொடுக்க வேண்டிய நிறைய கணக்கு இருக்கு, கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சக்தி வந்து கோபமா பேசுறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிரை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. பாண்டியன், இங்க பாருடா, பெத்த தாயன் நடுத்தருவில் கொண்டு நிப்பாட்டிருக்கானுங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழ வச்சுட்டே இருக்கானுங்க. இவனுங்க கூட சண்டை போட்டா நமக்கும் அவனுங்களுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? சும்மா பொறுமையா இருந்துக்கோ, பாப்பம் எவ்வளவு நேரத்துக்கு தான் வண்டியை முன்னாடி நிப்பாட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து பொறுமையா இருக்காங்க. அப்ப நம்ம வெட்டி வந்து, டேய் வண்டி எடுறா, நீ இப்படி எல்லாம் நடக்காம இருந்திருக்க, இவ்வளவு பிரச்சனைகள் வருமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரு வரையே அவனுக்கு, வண்டி எடு அப்படின்னு வெட்டி வந்து சத்தம் போட்டதோ சக்தி வந்து வண்டியை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியர் ரொம்ப சோகமா நேரா கடைக்குள்ள வந்து இருக்காங்க. அப்ப நம்ம செதில் வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது அதிசயமா இருக்கு, அப்பா இன்னைக்கு சத்தம் போட இல்லைன்னு. அப்ப நம்ம பாண்டியன் கிட்ட, மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை, ஏன் ஒரு மாதிரி இருக்கு மாமா, வீட்டுல பிரச்சனை அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னதும் செந்தில் ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாத மாப்பிள்ளை, கண்டிப்பா அவங்க அம்மா வந்து பேசுவாங்க, காந்திமதி அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசினதும் பாண்டியன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னால தாங்க முடியல மாமா, எல்லாம் என்னாலதான், ஆரம்பத்துல நான் இதெல்லாம் வேணான்னு தான் சொன்னேன், ஆனா கோமதி சொன்னா யாரு சம்மதிக்கலனாலும் என் அம்மா என்ன ஏத்துப்பான்னு, கடைசியில பார்த்தா அத்தையை வந்து பேச விடாமலே பண்ணிட்டானுங்க. அவனுங்க இருக்க வரைக்கும் அவங்க குடும்பத்தை நெருங்கவே முடியாது மாமா. இருந்தாலும் நல்லபடியா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் கோமதிக்கு வாக்கு கொடுத்தேன், கண்டிப்பா நான் உன் அம்மா கூட ஒன்னு சேர்த்து வைக்கிறேன்னு. ஆனா அதை கூட என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கான முயற்சிகளும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எப்படி மாமா நான் இதை நிறைவேற்றாம விட்டேன்? அவ கண்ணில் வர கண்ணீரை பார்த்ததும் என்னால தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க மாமா வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப நம்ம பாண்டியன் வந்து கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு.
போறேன் அப்படின்னதும் இருங்கப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு பாண்டி அங்க இருந்து போயிடுறாங்க. பாவம் அம்மா, அப்பாவுக்குள்ள இவ்வளவு பெரிய கவலைகளா, அம்மாவும் இவ்வளவு பெரிய வேதனைய மறைச்சு வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க போல என்ன அப்படின்னதும், டேய் பாண்டி வந்து கோபக்காரன் தான், ஆனா ரொம்ப பாசக்காரன்டா. இங்க பாரு, கோமதி போலதான் நீ நிறைய கவலைகளை மனசுக்குள்ள போட்டி வச்சிருக்க, ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ராஜியும் மீனும் வந்து ட்ரெஸ் காய போடுறாங்க. இன்னொரு பக்கம் முன் வீட்டில் வந்து ராஜியோட அம்மா வந்து மிளகா வந்து காய வச்சிட்டு இருக்காங்க. ராஜி அவங்க அம்மாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா அவங்க இருந்து போனதும் மீனு வந்து சமாதானப்படுத்துறாங்க. கவலைப்படாத, அத்தை நிலைமை தான் உனக்காச்சும் உன் அம்மா வந்து பார்க்க முடியுதுன்னு சந்தோஷப்படு, எல்லாத்த நிலைமையும் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி மீனு வந்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கோமதி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அவங்க அம்மா வந்து கொல்லை பக்கம் சாஞ்சிட்டு இருந்து அழுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து கோமதியும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அத்தை வந்து யாரடா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வராங்க. அத்தை என்ன ஆச்சுட்ட, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே மீனும் ராஜியும் வந்துடுறாங்க. அங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அத்தை ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமை தான் அப்படின்னு ராஜியும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. என் அம்மாவை பார்த்து பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு அழுகுறாங்க. அத்தை அப்படி என்னதான் பண்ணிடுவாங்க, பெத்ததாய பார்த்து பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க போய் பேசலாம்ல, அப்படி மட்டும் போனா அவ்வளவுதான், வெட்டு குத்து சண்டையே வந்துடும் மயில், உனக்கு தெரியாதுல்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் நடக்கல, ஆனா அப்படி மட்டும் நான் போனேன்னு வச்சுக்கேன், வெட்டு குத்து வர நடக்கும், என்னது அண்ணமாருங்க இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு மயில வந்து கேக்குறாங்க. ஆமா, அவங்கள பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுங்க ரொம்ப மிருகத்தனமானவங்க, நெருங்கவே விட மாட்டாங்க, நான் எவ்வளவுக்கு நெருங்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க விலகிட்டே போறாங்க, சொல்ல போனா அவங்களோட பேசாம வெட்டு குத்து சண்டை இல்லைன்னு நிம்மதியா இருக்கிறதே மேலானது அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்க அம்மா வந்து உங்க கூட பேசுவாங்க அப்படின்னு மயில் மீனால வந்து சமாதானப்படுத்துறாங்க. என்னால தாங்க முடியல, எப்படியாச்சும் நான் என் அம்மாவை பார்த்து பேசணும் அப்படின்னு அழுதுட்டே கோமதி அங்க இருந்து போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து